பாம்பு நம்மளை கடிச்சதுன்னா இந்த 5 விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து தான். என்னென்ன விஷயம் பண்ணலாம், எது பண்ணக்கூடாது வாங்க பார்க்கலாம். கண்டிப்பாக பாம்பு கடிக்கும் போது ஒருவேளை காலில் கடிக்குதுன்னா நம்ம யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுறது அந்த கடித்த இடத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு கட்டு கட்டுறது. அது கட்டலாமா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. கட்டு கட்டினா அது கீழே இருக்க அந்த மசில் வந்துட்டு நெக்ரோஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு கால் எடுக்க கூட வந்துட்டு வாய்ப்பு அமைஞ்சிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக அது பண்ணக்கூடாது. ஸோ 2வது, அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கத்தியை வச்சோ இல்லை பிளேடை வச்சோ வந்துட்டு கீறுவாங்க. அது பண்ணலாங்களா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. பண்ணால் ரத்தப்போக்கு அதிகமாகவும், ரத்தம் உறையாது, அது இன்னும் வந்துட்டு கார்டியோஜெனிக் ஷாக் போயிடும். ஸோ அதனாலேயும் வந்துட்டு உயிருக்கு ஆபத்து தான். 3வது, எந்த இடத்துல கடிக்குதோ, இது காலில் கடிக்குது அப்படின்னா நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது, ரெஸ்ட்லேயே வந்து வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு மேலே வந்து மஞ்சளோ இல்லை வந்துட்டு சுண்ணாம்போ இதெல்லாம் வந்து போடுறது வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த நாட்டு வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. பாம்பு கடிச்சா எப்படி பயப்படாமல் இருக்குதுன்னு கேட்பீங்க. ஸோ பயப்படுறதுனால வந்துட்டு நம்மளுடைய கார்டிசால் லெவல் அதிகமாகும், ஹார்ட் பம்ப் அதிகமாகும். ஸோ சர்க்குலேஷனில் விஷம் அதிகமாக வந்துட்டு சேர்ந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்துட்டு உயிருக்கு ஆபத்து தான் ஏற்படும். அதனால் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், டிலே பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் போகணும். ஆன்டிஸ்னேக் வீராம் வந்துட்டு அதில் இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஸோ இந்த அவேர்னஸை எல்லாருக்கும் வந்துட்டு பரப்புங்க. டெஃபினட்டாக பாம்பு கடினால எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்பட வேண்டாம். தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்க.